நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு வீக்லி சார்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டுக்கு பிறகு டே டைம் ஃப்ரேம் சார்ட்டும், அதன் பிறகு நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் சார்ட்டும் பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வீக்லி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்டின்ட்டு. இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து 26,400 போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல ஒருவேளை இந்த ஃபெயில்டுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 21,300 போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 21,300. ஸோ இப்போ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் இன்னும் சஸ்டெயின் ஆகல. க்ளோஸ் வைக்கல. இப்போ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அல்லது இங்கிருந்து அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு பை போகுமா? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நமக்கு டே டைம் ஃப்ரேம் எப்படி சப்போர்ட் பண்ணுது? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ரொம்ப கிளியரா பார்க்கணும் அவசியமும் இல்ல. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்க்கு வந்து ஃபெயில்டுக்கு மேல போகணும். ஒருவேளை இந்த ஃபெயில்டுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 21,300க்கும் ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் ப புல் மூவ் போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா 25,000ம், செகண்ட் லெவலா 26,400ம் வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குங்கிறத வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன மாரி வியூல இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதன் பிறகு இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு சைட்வே ரேஞ்ச் டே டைம் ஃப்ரேமும் ஒரு சைட்வே ரேஞ்ச்ல டைட் ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்னும் 2 டேஸ் அல்லது இந்த வீக்லயே நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஏன்னா சைட்வே ரேஞ்ச்ல இருந்து வெளிய வரதுக்கு தயாரா இருக்கு. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட் ரேஞ்ச் வந்து நடந்திருக்கு. டவுன் சைட்ல தான். ஸோ இந்த ஒரு பிரைஸ் செக்ஷன் லோவும் இருக்கு. 2 பிரைஸ் செக்ஷன்ஸ் லோ. அதாவது இந்த லோவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்கனாலும் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன் கிட்டயில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருந்தாலும், ஸ்டில் நவ் இட்ஸ் அ சைட்வே. டே டைம்ல பொறுத்தவரைக்கும் சைட்வேல தான் இன்னும் இருக்கு. பட் இந்த பிரேக் அவுட் எந்த டைரக்ஷன்லங்கிறத நமக்கு இன்ட்ரா டைம்ல தான் ஷோ பண்ணும். அதையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த சைட்வே பிரேக் அவுட் டவுன் சைட்ல நடந்ததுன்னா அப்படின்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம் தான் நமக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த பை ட்ரெண்ட டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஒரு சைட்வே ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. அதாவது இந்த சைட்வே ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணி டவுன் சைட்ல பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, 21,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. அப்படி இல்லாம இந்த சைட்வே ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, எதிர்பார்த்த மாதிரி 25,000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், நெக்ஸ்ட் டார்கெட் 26,400 போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம பிரேக் அவுட் எந்த சைடு நடக்குதோ அந்த சைடுல தான் போறோம். பட் இருந்தாலும் அந்த பிரேக் அவுட் டைரக்ஷன்ல தான் நமக்கு பிக் டைம் ஃப்ரேமும் போகுது. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா 21,300ம் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு பாசிபிளா அதாவது பை ட்ரெண்ட்ல இருக்கிறனால அதுக்கு சாதகமா மேல வந்து பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான் நமக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இங்க நமக்கு பார்க்க வேண்டிய சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ. இப்ப இந்த சைட்வே பிரேக் அவுட்ல இந்த ஹை, இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். இப்போ இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரீசன்னா, இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கான பாசிபிலிட்டீஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,160 மார்க்கெட் வந்து 23,160க்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. மேபி லோவையும் பிரேக் பண்ணவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ 23,160க்கு நாளைக்கு நான் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால தான் நான் வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படிங்கிறனால. ஸோ இந்த ஹை ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து 23,160 ரீச் பண்ணணும். ஓகே.
ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல ரீச் பண்ண பிறகு, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாரி வீக்லி டைம் ஃப்ரேம் டவுன்ங்கிற விஷயத்த நமக்கு ஷோ பண்ண போகுது. அதாவது சேஞ்ச் பண்ணுது. ஸோ அப்படி நடந்ததுன்னா 21,300 வரைக்கும் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் 23,160க்கு வரணும். ஒருவேளை இந்த லெவல் வந்துட்ட பிறகு, இந்த லோவையும் பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 21,3000 21,300 இந்த லெவலுக்கு போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்டா சஸ்டெயின் ஆகுதாங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 23,160 தான். ஓகேவா? இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 21,300க்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி, அதாவது இந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ரீகன் மார்க்கெட் புல் மூல போக தான் நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி வந்து பை செட்டப்ல இருக்கு. டே டைம் ஃப்ரேம் சைட்வேல இருக்கு. ஸோ சைட்வே பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, நிச்சயமா பை சைட்ல தான் போகும். ஸோ அந்த மெத்தட்ல நாம இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, ரீஅகைன் மார்க்கெட் இங்கிருந்து புல் மூவ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த லெவல ரீச் பண்ணுன பிறகு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? இங்க வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும், நாளைக்கு ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, கால் சைட்ல போறது தான் நல்ல விஷயம். ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, வி கோ ஃபார் அ கால் ஆப்ஷன். நான் வந்து புட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு கால் சைட்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே லெவல் 23,700 வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃபைனலா வீக்லி, டே அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, இந்த ஃபெயிலியர் கேண்டலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட டார்கெட் 26,400 போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு 1. அடுத்தது ஒருவேளை இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த லெவல ரீச் பண்ணிட்டு, இந்த லெவலுக்கு கீழ, அதாவது இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 21,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஃபெயில்டுக்காக மார்க்கெட் இதுவரைக்கும் வந்துட்டு, அதன் பிறகு இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியாம இங்கிருந்து புல் மூவ் கன்டின்யூ ஆனாலும், இங்கிருந்து நம்ம வந்து பைக்கு எதிர்பார்க்கலாம். அப் டூ 26,400. ஸோ இப்போதைக்கு நமக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய சார்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்குறப்போ, இந்த ஹைக்கு மேல போனா புல் மூவ்லயும், இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பியர் மூவ்லயும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இன்ட்ராடே மூவ் நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த ஃபெயில்டுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல அப்டின்னா, 23,160 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு ரீச் ஆன பிறகு, இந்த லோ பிரேக் பண்ணுதா? அல்லது இங்கிருந்தே புல் மூவ் ஸ்டார்ட் ஆக போதா? என்ன பண்ணலாம்? அப்டிங்கிறத நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். அதுக்கு தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இங்க நான் சொல்ற அத்தனை விஷயமே என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு வேளை இந்த வீடியோ ஃபாலோ பண்றீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.